நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ஒரு பழைய டைலாக் தான் இருந்தாலும் சொல்லிட்டா. முடிச்சவிக்கி, முள்ள மாறி, கேப் மாறி, பேமானி, இப்படி எல்லாரையும் தனித்தனியா பார்த்திருக்கேன். ஆனா மொத்தமா இன்னைக்கு தானே பாக்குறேன். டேய், என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு பில்டப் பண்ற? டேய், சூசன் உனக்கு கொடுத்த கட்டிப்பிடி வைத்தியத்தை கேள்விப்பட்டு இந்த ஆபீஸே அல்லோலப்பட்டிருக்குடா. ஓவரா பில்டப் பண்ணுவியே நீ. டேய், அப்ப அது ஒண்ணு இல்லன்றியா? சரி, அது தப்புனே வச்சுக்கோ. அப்ப கூட நான் என்னடா பண்ணேன்? நீ பண்ணல மச்சான், ஆனா நீ பண்ண வச்ச. என்னடா உளற? அந்த டெரர் லேடி உன்னை கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு என்னடா பண்ண? குற்றவாளியை விட குற்றம் செய்ய தூண்டினவன் தானே தண்டனை ஜாஸ்தி, தெரியும்ல? டேய், நம்ம எல்லாம் சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறோம்டா. Is it? ஒரு அக் பண்ணதுக்கு போய் இவ்வளவு பெரிய சீன் பண்ற? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? மச்சான், சாஃப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் வாயால தான் சாப்பிடுறோம், காதல் இல்லல. நீ ஒருத்தன் போதுண்டா என் பேரை கெடுக்கிறதுக்கு. சதி செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருப்பவன் குற்றவாளி. நீ செம்மடி வாங்க போறப்போ. மச்சான், நான் மனசாட்சிடா. நீ மனசாட்சி இல்லடா, பொய் சாட்சி. ஒண்ணு இல்லாத மேட்டரை பெருசு பண்ணிக்கிட்டு என்ன உண்டு இல்லைன்னு பண்ணணும், அதானே? மச்சான், சென்னையில வேணா நீ பண்ணது ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா கோயில்பட்டியில பெரிய விஷயம்டா. தெரியும்டா, என்ன ராஜி கிட்ட கோத்து விடணும்னு அலையிற, எனக்கு நல்லா தெரியும். டேய், நான் பேசிக்கிறேன்டா அவகிட்ட. எப்படி மச்சான் நீ ராஜியை சமாளிப்ப? உனக்கு என்னடா அதை பத்தி? நாங்க பாத்துக்கிறோம். மச்சான், நீ யாரா? யாரு? கார்த்திகேயன்டா. சரி, கார்த்திகேயனா யாரு? யாரா? முருகன். அதுக்கு என்ன போ? முருகன்னால ரெண்டு தான் மச்சான். வாடா, நான் முருகன், ராஜியும் சூசனும் வள்ளிதேவன, அதான உன் கணக்கு? ஐயோ, பயங்கரமா இருக்குல்ல. இந்த சைடு சூசன், இந்த சைடு ராஜி, நடுவுல நீ. பயங்கரமா தான்டா இருக்கு. உன் புத்தி ஏன்டா அப்படி போகுது? ஹலோ விஷ்ணு. லட்சுமி, பாஸ் இங்க தான் இருக்காரா? என்ன பாஸ்? ஹே விஷ்ணு, உனக்கு புரியுதா? ஓ ஓ மச்சான், புரியலையடா? பாஸ்னா ஒண்ணு பாஸா இருக்கணும், இல்லனா பாஸோட ஆளா இருக்கணும். உண்மையா சொன்னா கார்த்திக், உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா கலக்குற. என்ன லட்சுமி, நீங்களுமா? சீரியஸா தான் சொல்றேன், சூசன் யார்கிட்டயும் இவ்ளோ க்ளோஸா இருந்து நான் பார்த்தது இல்ல. நீங்களே புதுசா எதுவும் ஆரம்பிச்சு வைக்காதீங்க. டேய், இது ஆரம்பிக்கலாம் ஒண்ணும் இல்லடா, படம் எப்பயும் ஆரம்பிச்சாச்சு. சூசனை கட்டி பிடிச்சதான் இன்டர்வல் பிளாக், கிளைமேக்ஸ் தான் என்னன்னு தெரியலடா. கிளைமேக்ஸ் தானே, நான் உன்னை கொல்றேன். ஆல் தி பெஸ்ட் கார்த்தி, அசத்து. ஏங்க நீங்க வேற. ராஜி எங்க? ஏன் என்ன கேட்டா? ஏங்க விளையாடாதீங்க. சீரியஸா தான் சொல்றேன், தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. என்னங்க சொல்றீங்க? அழ வச்சவன் நீ தான் அழுகை எப்படி நிறுத்தணும்னு யோசிக்கணும். டேய், அப்ப நிஜமாவே எல்லாரும் தப்பா தான் நினைக்கிறாங்களா? டேய், ஒண்ணும் தெரியாத குழந்தை மேல கேள்வி கேட்காதடா. கௌஷிக்லாம் உன் மேல கொலை வெறில இருக்கான். ஏய், இதுல யாரு? இவர்தான் இந்த சூசன் கார்த்தி. மச்சான், இது எப்படி இருக்கு? என்ன இது? என்ன சின்ன புள்ள மாதிரி அழுகுற, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. ஏன் பெரியவங்க அழுதா கண்ணெல்லாம் வீங்காதா? இல்ல, பெரியவங்க அழுதாலும் சின்ன புள்ள அழுதாலும் கண்ணெல்லாம் வீங்கும். சிரிக்காத. சரி சரி, இப்ப எதுக்கு இந்த அழுக? எதுக்கு அழுதன்னு சொல்லு. தெரியல, வந்துச்சு அழுதேன். அது எப்படி காரணம் தெரியாம அழுவ? தெரியல. தெரியலையா இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? இப்ப என்ன வேணும் உனக்கு? சூசனை ஹக் பண்ணதுக்கா இந்த அழுக ஆர்ப்பாட்டம்லாம்? சிச்சி, அவங்க உன்னை ஹக் பண்ணா நான் ஏன் அழணும்? ஓ, அப்ப அதுக்கு நீ அழல. அத அப்புறம் பேசுவோம். நீ பண்ணது ரைட்டா? என்ன ரைட்டா? அப்படி எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிக்கிறது தப்புன்னு தோணலையா? என்ன நீ அசிங்கமா கட்டி பிடிக்கிறதுன்னு சொல்ற? ஹக் பண்றதுன்னு சொல்லலாம்ல. அதத்தான் தமிழ்ல சொன்னேன். இல்ல, எந்த நோக்கத்துலன்னு இருக்குல்ல, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஹக் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. அப்படியா? ஆமா. அப்ப நான் கௌஷிக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஹக் பண்றதுல தப்புல தானே?
என்ன பண்ணலாம்ல? ஆ பண்ணலாம் தான், தப்பு இல்லை. சரி, இப்ப போய் நான் அவனை ஹக் பண்றேன். ஏய், இப்ப எதுக்கு வீம்புக்கு போய் அவனை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்ற? கட்டி பிடிக்கிறதுன்னு அசிங்கமா சொல்லாத, ஹக் பண்றதுன்னு சொல்லு. அதான் அதே இப்போ பண்ணணும்னு கேக்குறேன். தப்பில்ல தானே? சூசன்லாம் அந்த மாதிரி பழகுன ஆளு. அவங்க பண்ணா தப்பா இருக்காது. ஆனா சம்பந்தமே இல்லாம நீ அதை பண்ணா தப்பா தெரியும். அது எப்படி? சூசனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? எதுக்கு நீ அவனை ஹக் பண்ணணும்னு சொல்ற? தேங்க்ஸ் சொல்லதான். எதுக்கு தேங்க்ஸ்? சீரியஸா தான் கேக்குறேன், எதுக்கு? இந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தால, அதுக்கு தான். அவனா பண்ணா? சொல்லு, அவனா பண்ணா? நீதான். அப்ப யார் பண்ணது? நீதான். யாருக்காக பண்ண? சூசனுக்காக. அடி பாவி. சொல்லு, யாருக்காக பண்ண? எனக்காக. அதுக்கு நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? உனக்குதான். சொன்னியா? இல்ல. சொல்லு. தேங்க்ஸ். இப்படியா தேங்க்ஸ் சொல்லுவ? வேற எப்படி சொல்லணும்? இப்ப கௌஷிக்கு வேற மாதிரி தேங்க்ஸ் சொல்றேன்னு சொன்ன. நான் ரெடிப்பா. கைய கீழே போட, எல்லாரும் பாக்குறாங்க. நீ கௌஷிக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஹக் பண்றேன்னு சொன்னியா இல்லையா? கைய மேல போடு கார்த்திக். என்னது? ஐயோ ஒளற. கைய கீழே போடு. நீ சொன்னியா இல்லையா? ஆமா, தெரியாம சொல்லிட்டேன். அப்ப கௌஷிக்கு விட நான் மோசமா போயிட்டேனா? ப்ளீஸ் கார்த்திக். முடியாது. நீ தேங்க்ஸ் சொல்லு, நான் கையை கீழே போடுறேன். தேங்க்ஸ். கௌஷிக்கு சொல்ற தேங்க்ஸ் சொல்லணும். கைய கீழே போடு கார்த்திக். மாட்டேன். எல்லாரும் சிரிக்க போறாங்க. சிரிக்கட்டும். கை சுடுக்கிச்சானே கேட்பாங்க. கேட்கட்டும். கேட்கட்டுமா? ஆமா, சுலுக்கல இதான் விஷயம்னு சொல்லுவேன். ஐயோ, நீ தானே சொன்ன. முடியாது. அப்ப கையே இருக்க முடியாது. என்ன கார்த்திக் இப்படி பண்ற? HR டேவிட் வேற வராரு. சரி சரி, கைய கீழே போடு. நீ ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லு. சொல்றேன். சொல்லு. இப்போ இல்ல. எப்போ? சொல்றேன். பா, மோசமான ஆள் நீ. சரி, என்ன சூசன் ஹக் பண்ணா உனக்கே கோவம் வருது? அது வந்து வந்துச்சு, அவ்வளவுதான். அதான் ஏன்றேன். இங்க பாரு, ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்காத, நான் அப்புறமா சொல்றேன். நான் ஒன்னும் அதுக்காகலாம் அழல. செல்லாது. நான் வரேன். நீ ஏன் அழுதன்னு எனக்கு தெரியும். ஏன்? அது ஏன்னு உனக்கும் தெரியும். எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது. நான் கிளம்புறேன். ஹலோ, கோமா போற மாதிரி எஸ்கேப் ஆகுறதுலாம் ஓகே. ஆனா நீ என்ன திரும்பி பார்த்த, நீ அவுட்டு. அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் கட்ட, எங்கடா மாமாவை காணோம்? டேய் அங்க பாருடா. டேய் என்னடா நடக்குது அங்க? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. என்னதான்டா நடக்குதுங்க? அந்த சாஃப்ட்வேர் பசங்க எப்ப பாரு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடப்பாங்க. இன்னைக்கு மாமா முன்னாடி சமஞ்ச பொண்ணு மாதிரி தலையை குனிஞ்சு திக்கிறாங்களடா. டேய் மாமா வேற மாணிக் பாஷா மாதிரி கைய ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருக்காரே. டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டேய் மாமானாலே ஒரு மஸ்தான்டா. ஏரியா விட்டு ஏரியா வந்து எப்படி அவரோட பவரை காட்டிருக்காருன்னு பாத்தியா? டேய் வா போய் ஒரு எங்ஜோரிய போடுவோம். டேய் ஐயோ அங்க பாருடா. பாஷா 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 பாரு பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு. டே புலி முடியலடா. வர்றாங்க. வணக்கண்ணே. வணக்கண்ணே. டேய் போங்கடா. இதுக்கெல்லாம் நாங்க ஒரு தேலடா. தலை கூட இருந்துகிட்டு இப்படிலாம் சொல்லாதீங்க. தலையா? யாரு? தோ ஆர்டர் டவுன். டேய் இதுக்கு தலையே பெட்டர்ரா. போங்கண்ணே, போய் அந்த இரும்பு மனுஷனை எறும்பு கடிக்காம பாத்துக்கோ. வராங்க. டேய் இவனுங்க நம்மள பாராட்டுறானுங்களா இல்ல மாமாவை வச்சு காமெடி பண்றாங்களானே தெரியலடா. அதான் தெரியல, வா பாப்போம்.
மாமா. எஸ். என்ன மாமா இதெல்லாம்? அட பாத்து மாமா, வயசான நேரத்துல கண்ணுல என்ன குத்திர போகுது. மாமா நீ இப்ப என்ன சொன்னன்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர் உலகம் நான் இப்படி கொண்டாடிட்டு போறானுங்க? சிரிச்சது போதும், என்னன்னு சொல்லு. உண்மையை சொன்னேன். ஆமா, விட்டா பாசா பாயாவே மாறிடுவ போல இருக்கு. என்னன்னு சொல்லு மாமா. டேய், இந்த ஹார்ட்வேர் பசங்களுக்கு என் மனசு சாஃப்ட்வேர்னு தெரியல. அது இந்த சாஃப்ட்வேர் பசங்க புரிஞ்சுக்கிட்டானுங்க. அதான் இந்த மாலை மரியாதை எல்லாம். ஒண்ணும் புரியல மாமா. இந்த அரக்கோண அன்பு புரியாதவங்களுக்கு ஒரு புதிர். அப்போ புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு டேய், ரைமிங்கா வார்த்தை கிடைக்கலடா. என்னடா சிரிப்பு? மாமா, வாட்ஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜியா? டேய், ஆட்டைய போறதா இருந்தாலும் அன்பு காட்டுறதா இருந்தாலும் அல்டிமேட்டா இருக்கணும்டா. அதான்டா அன்பு ஸ்டைல். அட விஷயத்த சொல்லு மாமா. டேய், தொங்கு மியூசிக்கும் ஜெயா ரவிக்கும் ஒரு பிரச்சனை. கைய புடிச்சுக்கிட்டு கண் கலங்கினானுங்க. நான் முடிச்சிட்டேன். மொட்டையாவே பேசுறிய மாமா. டேய் விடுறா, எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. மாமா, எங்களுக்கு ஒரு பிரச்சனை. டேய், நீங்க ரெண்டு பேரும் என் இரு கண்கள்டா. ஊர்ல எவமா பிரச்சனையோ சால்வ் பண்றேன். உங்க ரெண்டு பேர் பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டனா? நிஜமா மாமா? அம்மாவையும் அன்பையும் எப்போ சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்ல? சாரி மாமா. ப்ராப்ளம் என்ன செப்பு? மாமா, இந்த குவார்டர் டார்கெட்ல ஒரு 10 லட்சம் துண்டு விழுது. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வழி சொல்லு மாமா. ஏய், என்னடா இது? என்ன மாமா, முடியாதா? ஏன் மாமா, சாஃப்ட்வேர் ஃபைலுக்கு முன்னாடி மட்டும் மாணிக் பாஷாவா கொந்தளிச்ச? டார்கெட் என்னது இப்படி கருப்பட்டி பாஷா மாதிரி ஓடுற? டேய், என்னதான் பெரிய வைத்தியனா இருந்தாலும் அவனுக்கு பேக்ல அவனே ஊசி போட்டுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம் தான். டேய், அதான்டா மேட்ரு. படகு கரை சேர்க்க முடியும், ஆனா படகு கரையேற முடியுமா? என்ன மாமா நீ சீரியல் டயலாக்லாம் சொல்ற? டேய், நான் சீரியஸா டயலாக் பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு சீரியல் டயலாகா தெரியுதா? டேய், போன ஜென்மத்துல நான் வெளுக்குறவனாவும் மோகன் கழுதையாவும் பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஜென்மத்துல நான் கழுதைய அடி அடின்னு அடிச்சதுனால தான் இந்த ஜென்மத்துல மோகன் கிட்ட அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மாமா, நீ அடி வாங்குற லாஜிக் ஓகே. ஆனா நாங்க எதுக்கு மோகன்ட்ட அடி வாங்கணும்? அந்த கழுதைய போன ஜென்மத்துல நாங்க என்ன பண்ணிருப்போம்? தீபாவளிக்கு வால்ல பட்டாசு கொளுத்தி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போலாமா? எங்க? மோகனை பார்க்கத்தான். டேய், அவன் நம்மள அடிக்கலன்னா அவனுக்கு டைம் பாஸ் ஆகாது. அவங்கிட்ட நாம அடி வாங்கலாம், நமக்கு தூக்கம் வராது. அவன் குடும்பத்தை நம்ம கேவலமா பேசுறதும் நம்ம குடும்பத்தை அவன் கேவலமா பேசுறதையும் நம்ம ஒரு விளையாட்டாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. என்ன என்ன? ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, சிரிச்ச. நான் எப்பவும் சிரிக்கிற மாதிரி தான் இல்ல, சிரிச்சேன். வேற மாதிரி சிரிச்ச. எப்படி? ஒரு மாதிரி கிண்டலா? இதான், இப்படிதான் சிரிச்ச. கிண்டல்லாம் இல்ல. அப்போ இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படிதானே? அப்படியா? தெரியாத மாதிரி கேக்குற? ஹாய் மச்சான். என்ன மச்சான், ஏதாவது தப்பான நேரத்துல என்ட்ரி கொடுத்துட்டேனா? அதான் வண்டியே, என்னன்னு சொல்லு. டேய், அன்பு சாருக்கும் மஞ்சுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்டா. சொல்லிட்டேன்டா. ஏய், சும்மா வாயில சொன்னா போதுமா? டேய், நீ ஏன் இவ்வளோ யோசிக்கும் போது நான் யோசிக்க மாட்டேனா? அவங்க ஆளுக்கு ஒரு வாட்சா ப்ரெசென்ட் பண்ணிட்டு அப்படியே டின்னர் கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் மச்சி. சரி, ராஜ் என்ன கொடுத்துச்சு? நத்திங். ஃப்ராடே. டேய், சீரியஸா எதுவும் கொடுக்கலடா. அது எப்படி மச்சான்? ராஜோட வேலை, மானம், மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்க. அவ எப்படி இருந்தாலும் உன்னை வெயிட்டா கவனிச்சிருப்பாளே. சத்தியமா இல்லடா. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லடா. அப்படியா? ம். அநியாயமா இருக்க. என்ன ராஜி, அப்படியா? என்ன விஷ்ணு, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன பண்ண? கார்த்திக் ஒரு நன்றி கூட சொல்லாமே. அது வந்து நீங்க வெயிட் ஏதாவது பிரசன்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம விட்டீங்களே. நல்லா கேளு மச்சான். தேங்க்ஸ் எல்லாம் சொன்ன, அதெல்லாம் அவருக்கு வேணாமா? ஏதோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வேணுமா? என்னால அப்படிலாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. நீ சொல்றேன்னு சொல்லியிருக்க, அப்புறம் பாத்துக்கோ. ஆனா எப்போன்னு சொல்லலல. எப்போ வந்தாலும் சொல்லிதானே ஆகணும். டேய், இது என்னடா உங்களுக்குள்ள ஒரு உள்குத்து? ஆஹா, இப்போ நான் தான் அவுட்டா? ரைட். ஆமா, ராஜ் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்கற? ம். டேய், கட்டி பிடிக்கலாம் இருக்கட்டும்டா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. ராஜ் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்கற? டேய், இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்டா. இமிடியேட்லி ஆன்சர் மை क्वेश्चन. நான் சொல்ல
எங்க டீம்ல விஷ்ணு தான் செம்ம ஷார்ப்புன்னு. நம்மளெல்லாம் யாரால ஏமாத்த முடியாது, நம்மள பயங்கர சார்பு. ஹாய் गाइस. என்ன எல்லாரும் என் ஆளை கிண்டல் பண்றீங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படிதான் பண்ணுவாங்க. அதை விட விஷ்ணு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன? இந்த வீக்கெண்ட் நாம அவுட்டிங் போறோம். எஸ், நம்ம 2 பேரும் மட்டும் தானே. ஏய், நீ, நானு, ராஜி, கார்த்திக், கௌஷிக், சௌந்தர்யா and one and only சூசன். நிஜமாவா? ஆமா, நம்ம சூசன் ட்ரீட் இந்த வால்மார்ட் ப்ராஜெக்ட்காக. எப்ப போறோம்? சனிக்கிழமை மத்தியானம் போயிட்டு சண்டே ஈவினிங் திரும்பி வருவோம். 2 நாளா? ஆமா, எங்க வீட்ல நீ ஒத்த வாங்க போற, எங்க வீட்ல விட மாட்டாங்க, அது இதுன்னு எல்கேஜி பொண்ணு மாதிரி காரணம் சொல்லாத. இல்ல வந்துருவேன். அது அப்ப எல்லாரும் போறோம், ஜாலியா கொண்டாடுறோம். அதுக்கு முன்னால இந்த விஷ்ணு உங்க எல்லாருக்கும் ட்ரீட் தரான். வாவ், ட்ரீட் எங்க? பெருசால இல்ல, நம்ம கேண்டீன்ல தான். கேண்டீன்லயா? வேணானா விட்டுருங்க. அதெல்லாம் உன்னை விட முடியாது, வா போலாம். ஏ ராஜி வா, வா மச்சான். கார்த்தி வா. கார்த்திக், என்ன? நீ மட்டும் இல்லனா நான் ஊருக்கே திரும்பி போயிருப்பேன். ராஜி, விடு ராஜி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னதான் சொன்னாலும் அதுதான் நிஜம். சரி, அதுக்கு என்ன போ? உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கியூபிக்ல எல்லாம் யாரும் இல்ல, எல்லாரும் கேண்டீன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சீக்கிரமா தேங்க்ஸ் சொல்லு. உனக்கு வெக்கமா இருந்தா சொல்லு, நான் வேணா கண்ண முடிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி, கண்டிப்பா போலாம். ஆமா. ராஜி, சாப்பிடவாமா? இதோ வராத. சரி, காலையில மீட் பண்ணலாம். வச்சிரட்டா? பாய். யாரு போன்ல? லக்ஷ்மி தான். லட்சுமியா? அவளோட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? ஆமா அத்தை, அவ ஆரம்பிச்சா லேஸ்ல போனை வைக்க மாட்டா. என்னம்மா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணாதான் ஆபீஸ்ல இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூங்குற வரைக்கும் என்ன பேச்சு? போன வாரம் ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை அத்தை. ஐயோ, அந்த பையன் மறுபடியும் ஏதாவது வம்பு பண்றானா? சச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இது ஒரு கஷ்டமான வேலை. கடைசி நேரத்துல இதை முடிப்போமா இல்லையாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியா அதை கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். அதான் பேசிட்டு இருந்தோம். நீ என்னமோ சொல்ற, நாங்களும் அதை நம்புறோம். நீ ஒழுங்கா வேலை பார்த்து நல்லபடியா ஊர் போய் சேர்ந்தா சரிதான். என்னத்தை இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? வயசு பொண்ண வேலைக்கு அனுப்புனா வயித்துல நெருப்பு கட்டிட்டு தானே இருக்கணும். எதுக்கத்தை இப்படி பயப்படுறீங்க? நாளைக்கு உங்க அப்பா வந்து உன்னை நம்பி தானே என் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போனேன், இப்படி ஆயிடுச்சேன்னு ஏதாவது கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்ல அத்தை. நான் உன்னை நம்புறேம்மா, ஆனா உன் வயசை நம்ப முடியலையே. அத்தை, சரி, எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? வா, வந்து சாப்பிட்டு படு. நான் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்றேன், தப்பா நினைக்காத. இல்ல அத்தை. சரி வா. அத்தை, என்ன? இன்னொரு சின்ன விஷயம். என்ன? சனிக்கிழமை ஆபீஸ்ல எல்லாரும் டூர் போறோம். ஆபீஸ்லயா? ஆமா அத்தை. ஆம்பளை பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து தானே? ம், கூட பெரியவங்க எல்லாம் யார் வராங்க? எங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் சூசன் வராங்க. காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துருவீங்கல்ல? இல்ல அத்தை, மறுநாள் சாயங்காலம் ஆயிரும். ஐய, அதெல்லாம் சரியா வராதுமா. அத்தை, ஆமா ஆமா, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. என்ன? வேற எங்கேயும் தள்ளியெல்லாம் போல, இங்க இருக்கிற மகாபலிபுரம் தான். இங்க பாரு ராஜி, ராத்திரியில பொம்பளை பிள்ளைங்க வெளியில தங்குறதெல்லாம் சரியா வராது. அது இல்ல அத்தை. என்ன நீ, அவங்கதான் அறிவில்லாம கூப்பிட்டாங்கன்னா நீயும் வந்து என்கிட்ட அறிவில்லாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட சரியில்லை நீ பேசுறது. வந்து கொஞ்ச நாள்ல இப்படி மாறிட்டியே. நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல அத்தை. இத பாரு, தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள நீ. இத பண்ணு, இத பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் நான் சொல்லக்கூடாதுதான். ஆனாலும் ஒழுக்கன்னு வரப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ போறதா இருந்தா போ, ஆனா அதுக்கப்புறம் உனக்கு நான் பொறுப்பேத்துக்க முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.